வணக்கம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரென்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் ரீசென்ட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன வந்து நான் பிரீஃபா சொல்லிறேன். நம்மளுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்ஸீஸ் 3000 குடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா 142 வேக்கன்ஸா இருக்கு சரிங்களா? ஸோ ஓப்பனிங் டேட் வந்து என்னன்னா 21 பிப்ரவரிலருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்துன்னா 6 மார்ச் 2024. நம்மளுக்கான டேட் வந்து என்னன்னா ஆன்லைன் எக்ஸாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 10th மார்ச்ல வந்து இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான் சரிங்களா? இது அஃபிஷியல்ஸ் வந்து என்னன்னா கம்பல்சரி கிடையாது. மேபி வந்து இத சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கும். அதான் டிகிரி எந்த இயருக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா, நீங்க 31/3/2020க்கு அப்புறம் வந்து என்ன உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள் சரியா? அடுத்து நம்மளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாரி இருக்கும்னு, நீங்க நேட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா? அப்ரென்டிஸ்ஷிப் போர்ட்டல்ன்னு சொல்லுவாங்க. இதுல போயிட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணி வந்து என்னன்னா சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி. அடுத்து எல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுவும் அப்ஜெக்டிவ் பேஸ்ட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த இதுல இருந்துலாம் வந்து சிலபஸ் இருக்கும்னா, குவான்டிடேட்டிவ் இருக்கும், ஜெனரல் இங்கிலீஷ், ரீசனிங் இருக்கும், ஆப்டிட்யூட், கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கும். அதே மாரி வந்து என்னன்னா, ஸோ உங்களோட அப்ரென்டிஸ்ஷிப் வந்து பேங்கிங் இருக்கனால, பேங்கிங் ரிலேட்டடாவே கேட்பாங்க. ரீட்டெயில் லயபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதே மாரி ரீட்டெயில் அசெட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா, இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இது ரிலேட்டட்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா? அடுத்து இதுக்கு ஃபாலோடு பை வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் இருக்கும். அதாவது உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க 8த் 10த் 12த் இல்ல கிராஜுவேட் ஏதாவது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து என்னன்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழா இருக்கனால தமிழ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்துன்னா 8த் ஆர் 10த் வரைக்குமே வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து தமிழா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா இதுல ஒரி பண்ண தேவையில்ல. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பீரியட் ஆஃப் எங்கேஜ்மென்ட் வந்துன்னா 1 இயர் கிட்ட வந்து இருக்கும். சரிங்க. 12 மந்த் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, நம்மளுக்கான ஸ்டைஃபண்ட். ஸோ இது பேஸ்ட் ஆன் வந்து என்னன்னா, நம்ம எந்த ஏரியா இருக்கோம் 3க்குமே வந்து ஒரே சேலரி தான் குடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் சொல்லிட்டு 15,000 வந்து என்னன்னா புரொவைட் பண்ணுவாங்க 1 இயர் வரைக்கும் சரிங்களா? இப்ப இதுல அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாய்மென்ட். அதாவது நீங்க அப்ரென்டிஸ்ஷிப் முடிக்கிறீங்க. அதுல வந்து என்னன்னா, நம்மள வேலை குடுத்துருவாங்களா? இல்ல அப்ரென்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு அனுப்பிருவாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ பேங்கோட வந்து என்னன்னா, ரெக்ரூட்மென்ட் பாலிசி பொறுத்து தான் வந்து என்னன்னா, உள்ள எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டேக் வந்து என்னன்னா, பேஸ்ட் ஆன் தி இயர் வந்து என்னன்னா, பிரெஃபரன்ஸ் மட்டும் தான் சரிங்களா? அதனால எந்த ரேஷியோமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணவில்ல. அடுத்து வந்து என்னன்னா, ரிலாக்சேஷன் ஆஃப் த ஏஜ் லிமிட். நம்ம ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல் டைப்பா இருந்தோம்னா, 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கும். அதே மாரி ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து 10 வருஷம் இருக்கும் சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இம்பார்ட்டன்ட் பார்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கான வந்து என்னன்னா, நம்மளுக்கான அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேவா? இப்ப நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தோம்னா, நம்ம வந்து 400 பிளஸ் ஜிஎஸ்டி வரும் சரிங்களா? இப்ப ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஆல் வுமன் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் இருந்தோம்னா 600 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். ஆல் அதர் கேண்டிடேட். ஸோ அதே மாரி ஓபிசி நான் கிரீமி லேயர், ஜெனரல் கேட்டகரில வரவங்க எல்லாருமே வந்து 800 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து என்னன்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். சரி. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கான அப்ளை பண்றது சொல்லிட்டு ஆல்ரெடி நேட்ஸோட வந்து என்ன எஜுகேஷன்ஸோட போர்ட்டல் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டல்ல நீங்க வந்து என்னன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா? சரி. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கான வேக்கன்ஸிய மட்டும் வந்து நான் காமிச்சிடுறேன். ஃபைனல் வேக்கன்ஸி. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து என்னன்னா வேரி ஆகும் சரிங்களா? நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு வந்துன்னா 142 வேக்கன்ஸிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு, சென்னை எங்கெங்கெல்லாம் ஒர்க் இருக்குன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஸோ இதுல தான் வந்து ஒர்க் இருக்கும். 142 வேக்கன்ஸி. ஏன் இதுல மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, லோக்கல் லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க சரிங்களா? உங்களோட சர்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணும்போது நீங்க அந்த லோக்கல் லாங்குவேஜ் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எலிஜிபிளா இல்ல மாட்டீங்க சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ 142 வேக்கன்சிக்கு மட்டும் தான் நம்ம எலிஜிபிள். இது ஓகேவா இருந்தா மட்டும் தான் நீங்க அத அப்ளை பண்ணுங்க சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளஸ் வந்து இந்த வெப்சைட் லிங்க் 2மே இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் புரொவைட் பண்றேன். நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணி வந்துன்னா செக் பண்ணி பார்த்துங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல நாங்க ஆன்சர் வந்து புரொவைட் பண்ண பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.